அப்போ ராஜாவுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்னங்க பேர்? ராஜகுமாரர்கள், ராஜகுமாரிச்சிகள். அந்த ரத்தம் தான் ஓடுது. ஏன்னா நிறைய பேருக்கு 2 காரியம்தான் பிரச்சனை. ஏன்னா ஒன்று பாவம், மீறுதல் செய்கிறோம், ஆண்டவர் நம்ம கிட்டி சேர முடியாது அப்படின்னு. 2வது இந்த பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் ஒருத்தர் பயங்கரமான ஒரு கேரக்டராக வந்துடுறான் பாருங்கள். வந்ததுனால அவன் வச்சுக்கிட்டு அவன் கூட போராடுறதே பெரிய பாடாக இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு காரியம் நடக்குது. சரி, ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாச்சுன்னா பாவத்தை குறித்த காரியங்கள் நீங்கள் மீட்கப்பட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு செய்கிற மாற்றத்துக்கு என்ன காரியங்கள் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அசிங்கம் தான் வெளிப்படும், அப்புறம் தான் நன்மை நடக்கும். ஏமேன் ஏமேன். அப்போ நாங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் அசிங்கம் தான் வெளிப்பட்டுச்சு. ஹலோ, அசிங்கம் தான் வெளிப்பட்டுச்சு. அவர் அப்போஸ்தலன் ஆகின பிறகு கூட ஆட்கள் பயந்தாங்க, இவன் உண்மையிலே மாறிட்டானா இல்லை வேஷம் போட்டுக்கிட்டு வரானா அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு தீவிலேருந்து அந்த படகு உடஞ்சி எல்லாம் கட்டைகளை பிடித்து தீவில் போய் சேர்ந்துருவாங்க. அந்த தீவில் போய் சேர்ந்து நெருப்பு மூட்டம் வைக்கும்பொழுது அந்த வெறுகு மத்தியிலேருந்து ஒரு பாம்பு சர்ப்பம் வந்து அப்போஸ்தலன் பவுலுடைய கையை கொத்திரும். ஆமாம் இல்லையா? கொத்தினோன்னு என்ன சொன்னானுங்க? ஆஹா, இங்கே பாருங்க, இவன் கொலை பாத்தகன், இவன் நிறையா பேரை கொண்டிருக்கான். அதனால் கடலை தாண்டி புயலை தாண்டி இங்கே வந்து பாம்பு அவனை கொத்திருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நுரத்தள்ளி சாவ போகிறான்னு சொல்லி. ஐயா என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? கடித்த பாம்பை பார்த்து அப்படி உதறினார், நெருப்பில் வந்து அது பொசுங்கி போச்சு. எல்லாம் நினச்சாங்க செத்துருவாருன்னு. ஆனால் பார்த்தா அவர் திடபத்திரமாக ஸ்டெடியாக அவங்க மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தார், நின்றுக்கிட்டு தான் இருந்தார். நோரை தள்ளல, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் அவர் என்ன செஞ்சாங்க? கடவுள்னு சொல்லி எல்லாம் கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதாங்க உங்கள் ஸ்தானம். When you live the life of miracle, many will see you as gods. புரியுதா? ஐயோ, நாங்கள் கடவுளா? நான் கடவுளா? கடவுளோட மகன் என்னங்க பேர்? ராஜாவுடைய மகனுக்கு என்னங்க பேர்? குட்டி ராஜா. மன்னருடைய மகனுக்கு என்னங்க பேர்? குட்டி மன்னர். ஏன்னா அடுத்து இவர் மன்னராகுவார். ஆமாம் இல்லையா? அப்போ ராஜாவுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்னங்க பேர்? ராஜகுமாரர்கள், ராஜகுமாரிச்சிகள். அந்த ரத்தம் தான் ஓடுது. அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் அதை நம்பி வாழுங்க.